Once upon a time, in a large forest, there lived an elephant named Ramu. He liked to rest under a large shady tree every afternoon. ஒரு காலத்தில் ஒரு பெரிய காட்டில் ராமு என்ற யானை வசித்து வந்தது. அது ஒவ்வொரு மதிய வேளையிலும் ஒரு பெரிய நிழல் தரும் மரத்தின் கீழ் ஓய்வெடுக்க விரும்பியது. Once upon a time, in a large forest, there lived an elephant named Ramu. He liked to rest under a large shady tree every afternoon. ஒரு காலத்தில் ஒரு பெரிய காட்டில் ராமு என்ற யானை வசித்து வந்தது. அது ஒவ்வொரு மதிய வேளையிலும் ஒரு பெரிய நிழல் தரும் மரத்தின் கீழ் ஓய்வெடுக்க விரும்பியது. The tree gave him cool shade and fresh air. அந்த மரம் அவனுக்கு குளிர்ந்த நிழலையும் புதிய காற்றையும் கொடுத்தது. The tree gave him cool shade and fresh air. அந்த மரம் அவனுக்கு குளிர்ந்த நிழலையும் புதிய காற்றையும் கொடுத்தது. One summer the forest became very dry and hot. ஒரு கோடையில் காடு மிகவும் வறண்டதாகவும் வெப்பமாகவும் மாறியது. One summer the forest became very dry and hot. ஒரு கோடையில் காடு மிகவும் வறண்டதாகவும் வெப்பமாகவும் மாறியது. The tree began to lose its leaves and looked tired. மரம் தன் இலைகளை இழந்து சோர்வாக தோன்றியது. The tree began to lose its leaves and looked tired. மரம் தன் இலைகளை இழந்து சோர்வாக தோன்றியது. Ramu the elephant thought, "This tree has helped me so much. Now it needs help." இந்த மரம் எனக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு. இப்போ அதுக்கு உதவி தேவை என்று ராமு யானை நினைத்தது. Ramu the elephant thought, "This tree has helped me so much. Now it needs help." இந்த மரம் எனக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு. இப்போ அதுக்கு உதவி தேவை என்று ராமு யானை நினைத்தது. He carried water from the lake and poured it near the tree. ராமு யானை ஏரியிலிருந்து தண்ணீர் எடுத்து வந்து மரத்தின் அருகே ஊற்றியது. He carried water from the lake and poured it near the tree. ராமு யானை ஏரியிலிருந்து தண்ணீரை எடுத்து வந்து மரத்தின் அருகே ஊற்றியது. He did this every day, even when the sun was very hot. ராமு யானை சூரியன் மிகவும் வெப்பமாக இருந்த போதும் ஒவ்வொரு நாளும் இதை செய்தது. He did this every day, even when the sun was very hot. ராமு யானை சூரியன் மிகவும் வெப்பமாக இருந்த போதும் ஒவ்வொரு நாளும் இதை செய்தது. Slowly the tree got better and grew green leaves again. மெதுவாக மரம் நன்றாக வளர்ந்து மீண்டும் பச்சை இலைகளை துளிர்த்தது. Slowly the tree got better and grew green leaves again. மெதுவாக மரம் நன்றாக வளர்ந்து மீண்டும் பச்சை இலைகளை துளிர்த்தது. One day when the wind blew, the tree said, "Thank you, Ramu the elephant." ஒரு நாள் காற்று வீசிய போது மரம் நன்றி ராமு யானை என்று சொன்னது. One day when the wind blew, the tree said, "Thank you, Ramu the elephant." ஒரு நாள் காற்று வீசிய போது மரம் நன்றி ராமு யானை என்று சொன்னது. Ramu the elephant smiled. He knew the tree was happy. ராமு யானை சிரித்தது. மரம் மகிழ்ச்சியாக இருப்பதை அவன் அறிந்தான். Ramu the elephant smiled. He knew the tree was happy. ராமு யானை சிரித்தது. மரம் மகிழ்ச்சியாக இருப்பதை அவன் அறிந்தான்.
Moral of the story: be thankful and help those who once helped you. ஒருமுறை உங்களுக்கு உதவியவர்களுக்கு நன்றியுடன் இருங்கள். Be thankful and help those who once helped you. ஒருமுறை உங்களுக்கு உதவியவர்களுக்கு நன்றியுடன் இருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. If you have any suggestion, please add comment. Thanks for watching.